الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இன்னைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மூணாவது சூரத்துன் நாஸ். நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக இறக்கப்பட்ட 2 சூறாக்கள் அல் முஅவ்விததான் சூரத்துல் ஃபலக் பார்த்தோம். இன்னைக்கு 2வது சூறாவாகிய சூரத்துன் நாஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய். சூரத்துன் நாஸ் அதுவும் மக்காவுல அருளப்பட்ட சூரா, 6 வசனங்களை கொண்டது. இந்த சூரத்துன் நாஸ் சூரத்துன் நாஸ் என்பதாக பெயர் வைக்கப்படுவதற்கு காரணம், இந்த சூறால அதிகமாக நாஸ் நாஸ் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த நாஸ்ங்கிற வார்த்தை வேர்ட்ஸ் ரிப்பீட்டாக வருவதின் காரணமாக தான் இந்த சூறாவுக்கு சூரத்துன் நாஸ் என்பதாக பேர் வைக்கப்பட்டது. சரி, இந்த சூரத்துன் நாஸுடைய கண்டென்ட்ஸ், இந்த சூரத்துன் நாஸுக்குள்ள என்ன இருக்கிறது? முதலாவது ஊசாட்டத்தை ஏற்படுத்தி, ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி, குழப்பங்களை ஏற்படுத்தி, மனிதர்களை வழிகெடுக்கும் ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும் முறையை அல்லாஹ் இந்த சூரத்துன் நாஸ்ல நமக்கு படிச்சுட்டார். 2வது விஷயம், இந்த சூரத்துன் நாஸ்ல 5 தரம் நாஸ் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்குது. 3வது, இந்த சூரத்துன் நாஸ்ல அல்லாஹ்வுடைய 3 சிஃபத்துகள், 3 தன்மைகள் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது குல் அஊது பிரப்பின் நாஸ். என்னது? ரப்புன் நாஸ். ரப்புன் நாஸ்னா மனிதர்களுடைய ரப்பு. 2வது தன்மை மலிக்கின் நாஸ். மலிக்கின்டா கிங், அரசன். 3வது தன்மை இலாஹின் நாஸ். இலாஹின்டா கோட். கோடுண்டா அல்லாஹ்வுக்கு நாங்க அந்த கோடு, கடவுள், இறைவன், தெய்வம் இதெல்லாம் பாவிக்கிறது அவ்வளவு பொருத்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம், நம்முடைய உலமாக்களுடைய அகீதாவுடைய உலமாக்களுடைய கருத்தும் கூட, அல்லாஹ்வை நாங்க அல்லாண்டு மட்டும்தான் நாங்க கூப்பிடுவோம். இலாஹ்ண்டா யாரு? வணங்குறதுக்கு தகுதியானவன். அல்லாஹ்வை நாங்க எப்பயும் என்ன செய்யப்படாது, இந்த கடவுள், தெய்வம் எல்லாம் கூப்பிடப்படாது. இறைவன் என்று வந்தா அது ஆண் பால், அதுக்கு ஒரு பெண் பால் இருக்குது. இப்படி இருக்குதா இல்லையா? ஆனால் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு பெண் பால் கிடையாது. அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு பெண் பால் கிடையாது. இப்ப நாயகன் அதுக்கு நாயகின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நாயகன், நாயகி இருக்குது. ஆனா அல்லாஹ்ங்கிற வார்த்தை அப்படி அல்ல, பரிபூர்ணமான ஒரு வார்த்தை. இதனால அல்லாஹ்வை நாங்க எப்பயும் சொல்லும் பொழுது, பயான்கள்லையாக இருக்கலாம், அல்லது தனிய பேசும் போதாக இருக்கலாம், துஆ செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லாண்டு அழைப்பதுதான் ஆக பொருத்தமானது. ஆகையால இந்த சூராவுடைய மூணாவது உள்ளடக்கம் தான்
அல்லாஹுடைய 3 தன்மைகள். முதலாவது ரப்பு, இரண்டாவது மலிக், மூணாவது இலா. 4வது விஷயம், மனிதர்களை ஷைத்தான் எப்படி குழப்புவான், என்னென்ன முறையில வருவான், இதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு படித்து தருகிறார். இந்த சூறாவுடைய முதலாவது வசனம், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நேத்து நாங்க பார்த்தோம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பின் நாஸ் மனிதர்களின் ரப்பாகிய, மனிதர்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டுமா ரப்பு? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப். ஆனா இந்த இடத்துல மனிதர்களை அல்லாஹ் குறிப்பாக சொன்ன காரணம், அல்லாஹ் மனிதர்களுடைய ரப்பு என்பதின் மூலமாக யாருக்கு கண்ணியம்? நமக்கு தான் கண்ணியம். எங்கட ரப்பு அல்லாஹ், மனிதர்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்துவதற்காக மனிதர்களோடு அவனை சேர்த்து சொல்லி இருக்கிறான். 2வது, இப்ப அல்லாஹ் இந்த சூறால என்ன சொல்ல போறான்டா, குழப்புற ஷைத்தானை பத்தி சொல்ல போறான். அந்த குழப்புற ஷைத்தானை விட்டும் மனிதர்களே உங்களை பாதுகாப்பது யாரு? உங்களோட ரப்பு அல்லாஹ். வேற யாராலையும் உங்களை என்ன செய்ய இயலாது, பாதுகாக்க இயலாது. அதனாலதான் அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பாகிய அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 2வது வசனம், மலிகின் நாஸ், அவன் எப்படியானவன்? மனிதர்களுடைய அரசன். நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால என்ன பார்த்தோம்? மாலிகி யௌமித்தீன். இதுல என்ன இருக்குது? மலிகின் நாஸ். மாலிகிண்டா ஓனர், மலிகிண்டா ராஜா. மாலிகிண்டா என்ன? ஓனர், உரிமையாளன். மலிகிண்டா ராஜா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனா மாலிக்ங்கிற வார்த்தையை விட மலிக்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பவர். அதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை 10 முறையில ஓதலாம். 10 முறை. முழு குர்ஆனை எத்தனை முறையில ஓதலாம்? 10 முறை. அஷ்ரக்ராத் என்று சொல்றோம். அஷ்ரக்ராத் 10 முறையில ஓதலாம். அதுல சூரத்துல் ஃபாத்திஹாவுல மாலிகி யௌமித்தீன் ஓதலாம், மலிகி யௌமித்தீன் ஓதலாம். ஆனா எல்லாருக்கும் ஓத இயலாது, அந்த கிராத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஓதல். சரி, மலிகின் நாஸ் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஆல இம்ரான்ல கூட சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். நாங்க அல்லாஹ்வை எப்படி கூப்பிடணுமாம்? மாலிகுல் முல்க், அரசாட்சிக்கு சொந்தக்காரனே. துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பவனே. வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை புடுங்கி எடுப்பவனே. தன்ஸி என்ன? ஆட்சியை சும்மா எடுக்கிறல்ல, கள்ளட்டி எடுக்கு. எங்களுக்கு எத்தனையோ முன்முதாரணம் இருக்குதா இல்லையா? யார் ஆட்சியை கொடுத்தாங்களோ அவங்களோ புடுங்கி வீசினாங்களா இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான். ஏன்? வந்த நோக்கம் சரியில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு வந்தாங்க. கடைசியில நாட்டை விட்டு நிறுத்தப்பட்டாங்க, அரச மாளிகையில இருந்து அடிச்சு விரட்டப்பட்டாங்க. இதுக்கு பேர் தான் என்ன? புடுங்குற ஆட்சி. கண்ணியமா பதவி காலம் முடிஞ்சு போறோண்டு இருக்குது. காலம் முடிகிறதுக்கு முன்னால யாரு வாங்க வாங்க ஆட்சி செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே அடிச்சு விரட்டுறது ஒன்று இருக்கு. அப்ப அரசாட்சி, ஆட்சிங்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. ஆனா அவன் எப்படியான ஆட்சியாளன் என்றா, எப்படியான ராஜான்னு சொன்னா, இங்க உள்ள ராஜாமார் மாதிரி அல்ல, இங்க உள்ள அரசர்கள் மாதிரி அல்ல. அவன் எவ்வளோ தன்மையுள்ள, எவ்வளோ இரக்கம் உள்ள ராஜான்னு சொன்னா, அவனுடைய ஆட்சியில் நீதமும் இருக்கும், அவனுடைய ஆட்சியில் இரக்கமும் இருக்கும். அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், இரக்கம் காட்டுவான். அதான் புகாரியில வருது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய விசேஷமான ரஹ்மத் முதலாவது வானத்துக்கு வருதுதான். வந்து எந்த நேரத்துல வருதுதான்? தஹஜ்ஜுடைய நேரத்துல வருது. தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்ததோட அல்லாஹ் கேட்கிறானாம் அந்த அரசர்களுக்கு எல்லாம், அரசன், மன் தல்லதி யதுஊனி, என்னிடத்துல துஆ செய்த யாராவது இல்லையா? ஃபஅஸ்தஜீப லஹு,
அவனுடைய துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். எவ்வளவு இரக்கம் உள்ள அரசன் பாருங்க. யாராவது இந்த ராஜாவாவது இந்த தலைவராவது இப்படி வந்து கேட்பாங்களா? ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் கேட்கிறானாம், என்னிடம் துஆ செய்ய யாரும் இல்லையா? அவங்களோட துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். இரண்டாவது கேட்பானாம், மன்தல்லதி யஸ்அலுனி, என்னிடம் கேட்பவர்கள் யாரும் இல்லையா? ஃபஅதியஹு, அவன் கேட்பதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மூணாவது சொல்லுவானாம், மன்தல்லதி யஸ்தக்ஃபிருனி, ஏ பாவிகளே, என்னிடம் தௌபா செய்யக்கூடிய யாரும் இல்லையா? என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யும் யாரும் இல்லையா? உங்களோட பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசன் கேட்கிறானாம். அந்த நேரத்துல நாங்க தூங்கினா அப்படி இருக்கு. தூங்குற நேரம் அல்ல அது, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யற நேரம், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுற நேரம். அதுதான் குர்ஆன்ல 164 வசனங்கள் அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட பத்தி பேசு. அல்லாஹ்வோட ஆட்சி. எத்தனை வசனம்? 164 வசனம். அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, பியதிஹி மலகூது குல்லி ஷை, முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. வஹுவ யுஜீர், அவன்தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். வலா யுஜாரு அலை, அவனை யாரும் காப்பாத்த தேவையில்லை. அவன் தான் யாரை காப்பாத்தணும்? எங்களை காப்பாற்றணும். அவன் தான் ஆட்சியை தரணும், அவன் தான் ஆட்சியை எடுக்கணும். எல்லா விஷயத்திலையும் அவன் தான் எங்களுக்கு உதவியாளனாக இருக்கணும். மூணாவது வசனம் தான் இலாஹின்னாஸ், அவன் தான் மனிதர்களின் வணங்குவதற்கு தகுதியானவன். குர்ஆன்ல மொத்தம் 110 இடங்கள்ல இலாஹ், இறைவன் அப்படின்னா என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற வார்த்தை குர்ஆன்ல 110 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். எத்தனையோ இடம் வஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், அவன் மட்டும் தான் வணங்க தகுதியானவன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் கிடையாது. ஃபனாதா ஃபில் ஸுலுமாத், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தவர். உலகத்துல அப்படி ஒரு ஜெயில யாரும் இருக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சானாம், தொழுறத்துக்கு மட்டும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒன்றும் இல்ல. 40 நாள் இதுக்குள்ள, மீண்ட வயிற்றுக்குள்ள 3 இருட்டுகள். முதலாவது கடலுடைய இருட்டு, இரண்டாவது இரவுடைய இருட்டு, மூணாவது மீனுடைய வயிற்றுடைய இருட்டு. சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேற யாருமே கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி சோதனை இந்த உலகத்துல வேற யாருக்காவது வந்திருக்கா? இன்னைக்கு சொல்றியா இல்லையா? என்ன விட்டா வேற ஆள் இல்லையா? என்னத்தான் அல்லாஹ் சோதிக்கணுமா? இதெல்லாம் என்ன சோதனை? இந்த உலகத்துல யாராவது மீனுடைய வயிற்றுக்குள் மாட்டி சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா? கூப்பிட்டார், இலா இலா, யா அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவனே. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீனுக்கு ஆர்டர் போட்டானாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த கரையில துப்பு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லௌலா அன் கான மினல் முஸப்பிஹீன், இவர் மட்டும் இந்த தஸ்பீஹ ஓதாம இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் இருந்திருக்கும். அல்லாஹ்வை கூப்பிட்டா என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் உடனே வழியை காட்டுவான். அல்லாஹ்வை கூப்பிட்டார், அதனால தப்பினார். அல்லாஹ்வை கூப்பிடாம இருந்திருந்தா, இலாஹ அழைக்காம இருந்திருந்தா, அவர் கியாமத் நாள் வரைக்கும் மீண்ட வயிற்று. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மூமின்களே, இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்ல, வதகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நீங்களும் என்ன கூப்பிட்டீங்கடா, நான் உங்களை காப்பாத்து. கஷ்டத்துல உள்ளவர் ஓதணும், என்னத்தை? தஸ்பீஹ் ஓதணும், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வை புகழ புகழ பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வந்து அல்லாஹ் எங்கட பிரச்சனையை இல்லாமல் ஆக்கிரும். இதுதான் தஸ்பீஹ் ஓதுறது.